ஒரு ட்ரேட்ல லட்சங்கள ப்ராஃபிட் பண்ணணும்னு இருக்கிறான். ஒரே ஒரு ட்ரேட்ல கோடிகள லாஸ் பண்ணணும்னு இருக்கிறான். அப்படிப்பட்ட கிரிப்டோ மார்க்கெட்ல நம்ம ஒரு சின்ன ட்ரேட் லாஸ் ஆனாலும் நம்ம மொத்த அமௌண்ட்டுமே வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாரி ட்ரேட் பண்ணணும்? எந்தெந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும்? நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எந்த கிரிப்டோல நம்ம ட்ரேட் பண்ணா மேக்ஸிமைஸான ரிட்டர்ன் கிடைக்கும், மினிமைஸான லாஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட கிரிப்டோ சிக்னல் சேனல். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் 4 முக்கியமான விஷயம். மொதல் விஷயம், நம்ம நெக்ஸ்ட் 1 மந்த்தில் எந்த கிரிப்டோவில் மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிடிசியோட அனலைசிஸ், பிடிசி ஒரு மூவ்மெண்ட், நெக்ஸ்ட் அது என்ன பண்ண போகுது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எந்தெந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும், அதோட அனலைஸ் என்ன, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம எந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணலாம். நம்ம மெம்பர்ஷிப் உள்ள பர்சன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நடுவில் கொஞ்சம் 3 to 4 டேஸாக வீடியோ ஒழுங்காக போட முடியல. ஏன்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருந்தோம். ஸோ அதனால் பண்ண முடியல. சரி வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிராஸை பொறுத்தளவுக்கு தெளிவாக பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குற மாதிரி தான் சப்போர்ட் இந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே பிரேக் அவுட் கொடுத்து இப்போ தான் வெளியே வரான். அதனால் நம்ம கிராஸ் விட்டு வீக்லியில் பெஸ்ட்டாக பை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கிராஸில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுது அழகாக. ஸோ மோஸ்ட்லி இது ஒரு காலத்தில் நம்ம பை பண்ணலாம். என்ன ப்ராப்ளமேட்டிக் ஆகும்னா, வீக்லி இருக்கும்போது இங்கே க்ளோசிங் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக்குமாக திரும்பி கீழே இங்கே கூட வரலாம். ஸோ அப்படி வர மாதிரி நம்ம அந்த இடத்துல ஹோல்டன் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்பவும் கீழே வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ கீழே வச்சாச்சுன்னா, யா 37 to 40%. தட் மீன்ஸ் 1:2 நம்ம அப்படின்ற மாதிரி ரேஷியோ பார்க்குறோம். மோஸ்ட்லி இது ப்ராஃபிட் தான், பட் இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணணும், எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக நாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா, நமக்கு இந்த லெவல் கிட்ட வந்தோடனே தெரிஞ்சிடும் இது ட்ரெண்டிங்காக லாஸாக சாப்பிட. அப்புறம் ஏன் ப்ரோ இங்கே வைக்கிறீங்கன்னா, வாலடைல் ஆகும் மார்க்கெட்டு, செம்மையாக வாலடைல். நம்ம லாஸ்ட்டாக ஏடிஏ காட்டணும் அது சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இபிடின்னு ஒரு கிரிப்டோ சொல்லியிருந்தோம். அதுக்கு எதனால் அது லாஸ் ஆச்சு அதையும் பார்ப்போம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கொடுக்கும்போது 2 சிக்னல் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் வீடியோக்கு போடுறதுக்கு அப்புறம் அதில் இபிடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான அனலைசஸ் நம்ம பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி கிராஸ் ஓகேவா, வீக்கில் தெரிஞ்சிச்சு. டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக பாருங்கள், இது ஒரு சின்ன புல் பேக் திரும்பி மேலே போயிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது இது நல்ல ஜோன். பையிங்னா இங்கே பண்ணலாம், ரொம்பவும் பெட்டரானது. மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க, ஒரே டைமில் பார்ப்பீங்க தெரியாது. சரிங்களா, ஸ்டாப் லாஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கிட்ட தான் வைக்கணும். நம்ம ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே வைக்கிறது தான் பெட்ரு. ஒரு நல்ல ப்ராஃபிட், நல்ல கிரிப்டோ தான். சரிங்களா, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் நடுவில் சொல்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் இதை ட்ரேட் பண்ணுறீங்கன்ட்டு. முக்கியமாக ஒருத்தவங்க ஒரு விஷயம், நம்ம இதில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கூகுள் ஷீட் லிங்க் நான் கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை அந்த கூகுள் ஷீட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சிக்னலே கிடைச்சாலும் கன்சிஸ்டன்ஸாக டிசிப்ளினாக பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா, சரி ஓகே. கிராஸ் ரூட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சது இது புரிஞ்சிச்சா. வீக்லி அவ்வளோ தான், டெய்லியும் தான். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கண்டிப்பாக பையிங் செய்யும் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய டவுன்ஃபாலை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறான், வாய்ப்பே இல்லை. இது கண்டிப்பாக அப்சைட் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம். நம்மளோட பிடிசியை பொறுத்தளவுக்கு பாருங்களா, இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அதுக்கு முன்னாடி நம்ம வீக்லியில் அனலைஸ் பண்ணிவிடுவோம். வீக்லியை பொறுத்தளவுக்கு இது ஹையர் ஹை கீழே இப்போ தான் வரான். சரிங்களா, இப்போ தான் மார்க்கெட்டு கீழே இப்போ வரும்போது கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் ப்ரீவியஸ் இதை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இதே மாதிரி பார்த்துருந்தோம். இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கரெக்டாக இந்த லெவல் பார்த்தா நம்ம இது தனியாக ஒரு வீடியோ கூட போடலாம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அழகாக இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் அழகாக பொறுமையாக பிரேக் அவுட் எவ்வளவோ மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். ஓகே, இதே மாதிரி நடக்க வாய்ப்பும் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் நடக்க சான்சஸ் ரொம்ப ஹையராக ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம பிடிசி இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் வெயிட்டிங் சொல்லலாம். பையிங் ஆகலாம், செல்லிங் ஆகலாம். இப்போ எனக்கு தெளிவாக இருக்குது. நல்லா நான் வச்சுக்கோங்க. எப்போ செல்லிங்னா கிராஸ் ரூட்டு கூட எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க. மார்க்கெட் திரும்பி அகைன் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டானா இவன் செல்லிங், டவுட்டே கிடையாது. இங்கே ஒன்று டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆனால் ஓகே பையிங் பண்ணலாம். இன்கேஸ் இவன் டவுன்ஃபால் ஆகிட்டா செல்லிங் தான். தெளிவாக நான் வச்சுக்கோங்க. இதுதான் இவன் செல்லிங் கொடுத்தானா நான் இந்த கிரிப்டோவில் இந்த வீடியோவில் கொடுக்குற எல்லா பையிங்குமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அவன் செல்லிங் தான் போவான், தேவையில்லாத லாஸ் தான். ஓகே,
அப்போ செல்லிங் ஆகும்போது இவங்க எங்கே புல் பேக் ஆகணும், நம்ம இந்த லெவலுக்குடோ இல்லை இந்த லெவலே கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா டைமும் எல்லாரும் இருக்க முடியாது, அனலைஸ் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அடுத்த ட்ரேடுக்கு பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. இது நம்ம அடை நம்ம ஏடிஏ இதை நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். காரணம் என்ன, நம்ம பிடிசி செல்லிங் ஆக போகிறோம் தெரியும், அதுக்கான தான் நம்ம ஏடிஏ செல்லிங் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுதுல, இந்த ஒரு ரேஞ்ச் பேட்டர்ன். ஸோ அதுக்காக தான் அவனுக்கு நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம். இங்கே பிரேக் அவுட் கொடுத்து இப்போ கன்ஃபார்ம் இங்கே இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிட்டான். ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட ஒரு 5% கிட்ட நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குது. இட்ஸ் ஓகே. இன்னுமே இது கீழே வகை தான் வாய்ப்பு இருக்குது தவிர 4 ஹவர்ஸில் நம்ம க்ளோசிங் ஆகலாம் டைம் இல்லை. நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுமான கீழே வந்தானா மினிமம் நமக்கு இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம ஏரியா. ஓகேவா? வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் தான். முடிஞ்சால் இந்த ஜோன் கிட்ட வந்தோடனே க்ளோசிங் ஜோனை எப்போ பார்க்குறதோ பார்த்துருங்க. ஓகே, ஏரியா நம்ம ப்ராஃபிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கேஎன். இந்த ஒரு கிரிப்டோ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். என்கேஎன் பார்த்தீங்கன்னா தெளிவாக அங்கே பாருங்கள், அழகான ஒரு ட்ரெண்ட் லைன். மோஸ்ட்டு நம்ம வீக்லியில் வந்துடலாம். நம்ம என்கேஎன் இப்போ செல்லிங் பார்க்கறது காரணம் ஃபஸ்ட்டு பையிங் தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்பி இப்படியே வந்துருக்கலாம். மினிமம் இவ்வளோ தூரமாச்சும் வர வாய்ப்பு இருக்குது. இதான் அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி செல்லிங்காக தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஹையராக வந்துட்டு, பட் ஆனால் நடக்கலை. பட் நம்ம சின்ன ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம்னா நம்ம இந்த லெவல் கிட்ட பையிங் பண்ணியிருந்தோம், ஒரு 20% கிட்ட கேப்சர் பண்ணியிருந்தோம். இது போதுமானது தான். ஓகேவா? இப்போ 4 ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், மார்க்கெட் அழகாக ஒரு ட்ரெண்ட் லைனில் போயிடலாம். என்ன இங்கே ப்ராப்ளம்னா மார்க்கெட் கண்டிப்பாக செல்லிங்காக தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற இந்த இடத்துல ஹோல்ட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸாக ஹோல்ட் ஆகிட்டு இருக்கலாம், 4 to 5 ஹவர்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி இங்கே நம்ம செல் பண்ணால் கூட, பட் நம்ம ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் நம்ம 20 தூரம் வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக ஆகுதுன்ட்டு. அப்போ நான் உங்களுக்கு கரெக்டான எந்த லைன் பண்ணணுன்ட்டு நான் சொல்லிடுறேன் நம்மளோட குரூப்பில். ஓகேவா? ஸோ குரூப்பில் மறக்காமல் வந்துடுங்க, ஆன்லைனில் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி அந்தளவுக்கு இல்லை, செல்லிங் தான். சாரி, டர்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்காக பையிங்காக அடுத்த கிரிப்டோ பார்த்துட்டு இருக்கிறோம். மோஸ்ட்லி டர்போ செல்லிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் செல்லிங் ஆச்சுன்னா டர்போ செல்லிங், இல்லைன்னா பையிங். இப்போ பிடிசி மட்டும் அப்சைடு போனால் இவன்லாம் பையிங் தான், கண்ட முடியும் நம்ம பை பண்ணலாம். எதுக்காக இவனுக்கு ஆட் பண்ண தெரியுதா? அங்கே பிடிசி பைனா இவன் பை, அங்கே பிடிசி செல்லிங்னா இவனு செல்லிங். எதுக்காகனா நாம் போடுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்களே வெயிட் பண்ணி போட்டுடலாம். இங்கே டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகணும் 1 ஹவரில், மறந்துடாதீங்க. இப்போதைய கண்டிஷன் எதுவுமே க்ரியேட் ஆகலை, வெயிட் பண்ணுறது தான், காத்திருக்கிறது தான் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் டோஜி நல்லா இருக்குதுங்க. ஏன்னா ஆஃப் ஆஃப் த டைம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகிட்டு தான். ஸோ நம்ம டோஜி நம்மளோட செல்லிங்க்கு பார்க்கலாம். கண்டிப்பாக செல்லிங் அண்ட் பையிங்கு டோஜிக்கு பெட்டராக இருக்கும். பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்காது. இன்கேஸ் நம்ம பையிங் பண்ணால் ஆல்மோஸ்ட் மினிமம் இந்த லெவலுக்கு மேலே போனால் பையிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். டோஜியை இன்னொன்று திரும்பி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம டோஜி பையோ செல்லிங்கோ வேணாம். செல்லிங்னா கீழே ஆல்மோஸ்ட் 0.2 to 120 அதை கீழே க்ளோசிங் கொடுத்தா நம்ம செல் பண்ணலாம். தென் ஏஎல்சிஹெச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவும் எதுக்காக தான் சொல்லணும், இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக. ஐசிபி தெளிவாக பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இங்கே செல்லிங் கொடுத்துட்டுருக்குறோம். ஐசிபி மோஸ்ட்லி நம்ம இங்கே கொடுக்கலாம், என்ட்ரி பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிடிசி அதை எப்படி கொடுத்தோம், அவங்க கொடுத்துட்டானா ஐசிபி செல்லிங், நோ டவுட், எனி குறை எதுவுமே பண்ணாது. ஐசிபி செல்லிங் போகலாம். அதை அங்கே கொடுக்காத வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாகத்தான் நல்லது. சரிங்களா? நான் எப்படி சொல்கிறேன்ட்டு அதுக்காக தான் பிடிசி அனலைஸ் பண்ணியிருந்தேன். அவங்க செல்லிங் கொடுத்தனா இங்கே செல்லிங் கொடுத்தனா மினிமம் நம்ம எவ்வளோ அதில் கேப்சர் பண்ணலான்னா ஐசிபி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 10% வரைக்கும் ஐசிபியில் நம்ம ஷோராக எடுக்கலாம். 5% இப்போ எதிர்பார்த்தாவே போதுமான தானே. பட் நம்ம 10% கிடைக்கிறது பெரிய விஷயம். அண்ட் தென் கெய்டோ, நான் கெய்டோ பையிங்காக சொல்கிறேன். ஏன்னா கெய்டோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட் டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு. டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டானா நல்லா வச்சுக்கோங்க, க்ளோசிங் கொடுத்துறான்னா இவன் பையிங்கு. ஓகேவா? பிடிசி அந்த டைமில் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இவன் பையிங். இல்லைன்னா அப்படியே அவன் செல்லிங் ஆகிடுவான். தெளிவாக நம்ம கெய்டோ ரொம்ப 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 ரிஸ்கியானது, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கெய்டோ டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். நான் அதுக்கு உங்களுக்கு லைனே போட்டுறேன். எப்போ 1.96 அதான் 2 பாயிண்ட்
2க்கு போகிறனோ அப்போ பை பண்ணிடுறாங்க. இதோட கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏன்னா அதையும் கேட்பீங்க 1.7996 ஸ்டாப் லாஸ் என்ட்ரி 2.00லேருந்து ஆல்மோஸ்ட் 1.9053க்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெஸ்ட்டாக இருக்கும் கைட்டோக்கு. தென் எஸ்கேஏ ஒய்ஏஐ இதெல்லாம் வந்து நான் பார்த்து வச்சுக்கிறேன். பட் ஆனால் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ட்ரெண்ட் லைன் ஆகுது, இன்னொரு பக்கம் அஃபெக்ட் ஆகலை. ஐ மீன் பெஸ்ட்டாக இல்லை. இப்படியே ஒரு பார்த்தா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகும். கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ட்ரையாங்கல் பேட்டர்ன். எத்தனை பேர் ஐ மீன் சார்ட் பேட்டர்ன் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இப்படி க்ரியேட் பண்ணிட்டு இப்படி போனோன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் உங்களை என்ன பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.